ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 121 முதலாம் வசனம். சாம்ஸ் 121 verse 1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்துல நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். திருத்துவ தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். When we look towards the mountains from where we receive help, then we will receive help. There are people, they are looking at different things and they are looking at different people. They are looking at different directions. That is why they don't receive their help. But as children of God, the word of God advises us to look on to the mountains from where we will receive help. Whatever may be your help, it can be. But the Lord God is going to help you. He is our helper. He is the one who helps us in all situations of our life. When the people of Israel were in the wilderness, they didn't have food. They complained. Immediately, Moses looked on to the mountain of Sinai, where the Lord was always giving his presence to Moses. The Lord appeared to Moses on the top of the Mount Sinai. So he looked upon to the mountain where he received the help. That is the way you and me have to look upon to the mountain from where we can receive our help. When Abraham, he went to sacrifice his only son Isaac on the Mount Moriah, he did not know that God is going to provide him a sheep to be sacrificed. He went on top of the mountain and he was about to sacrifice his son. The Lord appeared to Abraham and called him, Abraham, Abraham, do not touch your son. God provided him a ram to sacrifice. That is why he called that place as Jehovah Jireh. He is Jehovah Jireh to you. He will provide your help. He will provide everything, whatever you are requiring today. உங்க வாழ்க்கையில மோரியா மலையில ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டை கொடுத்து ஆசீர்வதித்து பலியிட செய்த தேவன் யெகோவா ஈரேயாக இருந்தவர் உங்களுக்கும் யெகோவா ஈரேவாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழிநடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை எல்லாருக்கும் அவர் அறிவிப்பார். அவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்களும் நானும் சுபிட்சமாய் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்களுக்கு உதவி செய்திடணும். அற்புத அடையாளங்களை செய்திடலும், தேவைகளை சந்தித்திடலும், எல்லா நன்மைகளாலும் எங்களை திருப்திப்படுத்தும். தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புதங்களை செய்திடலும். உடைய பிள்ளைகள் சுபிட்சமா இருக்க, ஆசீர்வாதமா இருக்க கர்த்தாவே கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.